ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. இனி விரயங்கள் உங்களால் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். இந்த விரய சனி காலத்தை கடப்பதற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு குறைந்த அளவு இஎம்ஐ கட்டக்கூடிய கடனை பெற்றுக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஏற்படும் தேவையற்ற விரயங்களை தவிர்க்க உதவும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலையும் தொடங்காதீர்கள். பிறரை நம்பி எந்த முதலீடும் இந்த காலகட்டத்தில் செய்யாதீர்கள். சனி பகவான் தற்பொழுது அனைத்து விஷயங்களிலும் உங்கள் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை உடைப்பதிலேயே குறிக்கோளாக இருப்பார். உங்கள் உடன் பணிபுரிபவர்கள், உங்கள் நண்பர்கள் என யாரேனும் புதிய தொழிலை செய்வதற்கு உங்களை ஊக்கப்படுத்தினார்கள் என்றால், இந்த காலகட்டத்தில் அதனை தவிர்த்து விடுங்கள். விரய சனி என்பது பண விஷயத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் எந்த செயலிலும் கவனமாக இருங்கள். பிறருக்கு பணம் வாங்கிக் கொடுப்பது, கடன் வாங்கிக் கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்திடுவது போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். விரய சனி காலகட்டத்தில் பண விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆனால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் உங்கள் ஐஸ்வர்ய ஸ்தானத்திற்கு அதிபதியான, அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதி குரு பகவானானவர் ஒரு வருட காலம் உச்சமடையப் போகிறார். பாக்கியஸ்தானாதிபதி உச்சமடைவது மட்டுமின்றி தனது 9ஆம் பார்வையால் உங்கள் விரயஸ்தானமான மீன ராசியை அவர் பார்வை செய்யப் போகிறார். அங்குள்ள சனி பகவான் இவரின் பார்வையால் புனிதப்பட்டு உங்களுக்கு ஏற்படும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறப்போகின்றன. குரு பார்வை கிடைத்த பிறகு வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, பிள்ளைகளுக்கு திருமணம், படிப்பு செலவு என சுப நிகழ்வுகளாக மாறும். உங்களின் உங்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அசையாத சொத்து சேர்க்கை போன்றவற்றை இந்த குரு பகவானின் பார்வையானது ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்களால் ஏற்படும் மன கஷ்டங்கள், பகை, நட்புகளால் ஏற்படும் துரோகம் தவிர்க்க இயலாத ஒன்றாகவே இருக்கும். சனி கொடுப்பதையும் கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சரியாக உங்களுக்கான தண்டனை மற்றும் வெகுமதி கொடுக்கப்படும். நீங்கள் செய்த புண்ணியம், குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் சனி பகவானை புனிதப்படுத்தி அனைத்தும் நன்மையாகவே நடைபெறும். சனி பகவானானவர் உங்கள் உடல் நலத்தில் அதிக சோம்பலை ஏற்படுத்துவார். எனவே உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வேலையில் உள்ளவர்கள் அதிக பணிசுமைக்கு ஆளாக நேரிடும். வேலை செய்யும் இடத்தில் உள்ள நண்பர்கள், உடன் பணிபுரிபவர்களிடம் மிகுந்த கவனமாக இருங்கள். சனி பகவான் இந்த ஏழரை காலத்தில் வேலை மற்றும் தொழிலில் பெரிய அளவு பிரச்சனைகளை கொடுத்து நம்மை திக்குமுக்காட வைப்பதில் கெட்டிக்காரர். எனவே எதிலும் அலட்சியம் வேண்டாம். இந்த 7½ ஆண்டு காலமுமே உங்களுக்கு சகிப்புத்தன்மை இன்றியமையாத ஒன்றாக இருக்க வேண்டும். நீச்ச பொருட்களினால் சனி பகவான் சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். சனி பெயர்ச்சி நடைபெற்ற சில மாதங்களிலேயே உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர். இந்த கிரக சேர்க்கை அவ்வளவு நல்ல பலனை ஏற்படுத்தாது.